exclusive music and movies only at Raj Video Vision, 703 Anna Salai. ஹலோ ஓஹோ ஸ்டுடியோ தான் ஓனரா ஓஹோ ஓனர் தான் பேசுறேன் யார் அண்ணாதையா பேசுறது உங்க புருஷன் போட்டோ ஓஹோன்னு இருக்கு அவர் உயிரோட இருந்தப்ப பிரேத கலையா இருந்தாரு செத்ததுக்கு அப்புறம் அவர் முகத்துல ஒரு நிம்மதி தெரியுது அதாவது உங்களை விட்டு தப்பிச்சிட்டாரா அனுப்புறேன் கம் ஹியர் என்ன சார் கூப்பிட்டீங்களா டேய் இப்போ வந்து சரி யாராவது கஸ்டமர் கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது இப்படியே வந்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு இந்த நெகட்டிவ் மட்டும் பிரிண்ட் போடாமலே வச்சாங்க நினைக்க மாட்டாங்க என்னங்க பண்றது டார்க் ரூமுக்குள்ள இருந்து மத்தவங்க பிரிண்ட் போட்டு கொடுத்து நான் மட்டும் நெகட்டிவாவே இருக்கிறேன். அண்ணே அண்ணே சிப்பா அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சனே. ஏன் இளையராஜா டியூன் உனக்கு பிடிக்காதா? அதை பிடிச்சி போய் தாங்க பாடுறேன். நீ நினைக்கிற அதான் இளையராஜா டியூன், ஆனா அது இல்ல. கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? காதுல இரும்பு கம்பி எடுத்து கொடாயிர மாதிரி இருக்கு. சரி, இன்னைக்கு என்ன எடுத்த? 2 கல்யாணம், 2 விவாகரத்து, 2 மரணம். முண்டம், இதெல்லாம் வியாபாரத்துக்காக மாடா. பெரிய ஆளுங்க ஸ்ட்ரைக்கு, உண்ணாவிரதம், ரோடு மறியல், இதை தாண்டா எடுக்கணும். பெரிய ஆள்கிட்ட போனாலே சந்தேகப்படுறாங்க. என்ன எப்படி? கேமராவை திருடிச்சு வந்துருப்போம். அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தா இந்த கேமராவை நீ ஸ்மக்லிங் பண்ணிட்டு வந்தேன்னு நினைக்குமா? நீங்க போனா? நாங்க போனா நினைக்கவே மாட்டாங்க. எங்க லுக்கே ஒரு ராயல் லுக்குடா. நீங்க ராயல் முகமுடி திருட கல்லூலி மாங்கா மாதிரி இருந்துகிட்டு இவெல்லாம் ராயல் லுக்கா? டேய், நீ நினைக்கிற மாதிரி நான் முகமூடி திருட கல்லூரி மங்கான்லாம் இல்லடா. ஐயோ, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லைங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. ரொம்ப பேசினேன், தலை மேல தார ஊத்தி. அம்மா லெட்டர் போட்டிருக்காங்க. கல்யாணமா இவ்வளவு வருஷம் ஆயும் குழந்தை பிறக்கல ரொம்ப வருத்தப்பட்டு எழுதிருக்காங்க. அது படிச்சதுல இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இல்லன்னா இப்ப என்ன? முதல்ல 2க்கு மேல வேண்டாம்னாங்க, அப்புறம் 1 போதும்னாங்க. நான் என்ன சொல்றேன், அந்த 1 வேண்டாங்கற. என்னங்க எப்படி சொல்றீங்க? அதுக்கு இல்லடி, புள்ள பிறந்தா முதல்ல நம்ம ஊர் கஞ்சாவுக்கு தப்பிக்கணும், நம்ம ஊர் போதை மாத்திரைக்கு தப்பிக்கணும், இங்கேயே காய்ச்சற கள்ளச்சாராயத்துக்கு தப்பிக்கணும். அதை விட முக்கியம் நம்ம ஊர் அரசியல் கட்சிகளுக்கு தப்பிக்கணும். ஏதாவது ஒரு மட்டமான கட்சியில சேர்ந்து அவங்கள வாழ்கன்றுவான், நம்மள ஒளிகன்றுவான். அதுக்காக புள்ள பெத்துக்காம இருக்க முடியுங்களா? லண்டன்ல ஒரு புள்ள பிறந்தது, அதுக்கு பேர் ராபர்ட் கிளைவு, அது இந்தியாவை புடிச்சது. இந்தியாவில் ஒரு புள்ள பிறந்தது, அதுக்கு பேர் மகாத்மா காந்தி, அதுகளை விரட்டுச்சு. இந்தியாவில் இன்னொரு புள்ள பிறந்தது, அது காந்தியை சுட்டுடுச்சு. தலைவனா இருந்தா சுட்டு போடுறானுங்க, தொண்டனா இருந்தா வெட்டி போடுறானுங்க. புள்ளைக்கு தேவையான்னு யோசி. என்னங்க, என்ன வெளியே தெருவாவது கூட்டிட்டு போங்களா? அடியே, நீ சிகப்பு, நான் கருப்பு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போனா பாக்குறவங்க ஒரு மாதிரியா நினைப்பாங்க. நம்ம 2 பேருக்கு வெள்ளையா ஒரு புள்ள பிறந்து அதை சென்டரா விட்டு கூட்டிட்டு போனா மேட்ச் ஆகிடு. மேட்சே தான். நான் ஒரு போட்டோ ஸ்டுடியோக்காரனா இருந்தாலும் என்ன ஒரு கைராசிக்காரன் மதிச்சு இந்த திருமண தம்பதிகளை வாழ்த்த கூட்டிட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த திருமண தம்பதிகள் கேமராவும் லென்ஸும் போலவும் நெகட்டிவும் பிரிண்டும் போலவும் ஓஹோ என்று வாழ வேண்டும். என்ன, என் போட்டோ ஸ்டுடியோ பேரும் ஓஹோ, நான் செஞ்சு வைக்கிற கல்யாணங்கள்லாம் ஓஹோ. இந்த விதவா திருமணத்தை நான் ஆதரிக்கிறேன். பொட்டிழந்து பூவிழந்து தாரி இழந்து தவிக்கும் இந்த மங்கையை மணந்து கொண்ட மணமகனை வாழ்த்துகிறேன். ஓஹோ என்று வாழ்த்துகிறேன். என் ஸ்டுடியோ பேரும் ஓஹோ, நான் செய்து வைக்கும் காரியம் எல்லாம் ஓஹோ. ஐயோ அண்ணே, என்னடா அது கசாப் கடையில போயிட்டு வந்த நாய் மாதிரி? வாய் என்ன அவிட்ட கடிச்ச பண்ணி மாதிரி இருக்கு? மூஞ்சில கொத்து பரோட்டா போட்டானா? உன்னை கல்யாண வீட்டுக்கு தானே பேச அனுப்புனேன், ஏன் இப்படி கிழிஞ்சு போய் நிக்கிற? நீங்க சொன்னா தானே பேசுனேன். நான் சொன்ன மாதிரி பேசினா இப்படி கொதை இருக்க மாட்டானுங்களே. கொஞ்சம் புதுமையா பேசலாம்னு நினைச்சேன். என்ன புதுமை? எங்கள் ஓஹோ போட்டோ ஸ்டுடியோ முதலாளி வராத காரணத்தால் அவருக்கு பதிலாக என்னை பேச சொல்லி இங்கே அனுப்பி வைத்தார். அவர் சார்பாக மணமகள் மணமகன் வாழ்க. மணப்பெண்ணுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நாளைய விதிவசத்தால் நீங்கள் பொட்டிலந்து பூவிலந்து மாங்கல்யம் இழந்து கணவனை இழந்தால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எங்கள் அண்ணன் மறுமணம் செய்து வைக்க தயங்க மாட்டார் என்பதை தெல்ல தெளிவாக ஆணித்தனமாக அடித்து கூறுகிறேன். ஏண்டா என் புருஷன் சாவுங்க. அட பாவி, இப்படி பேசினா இப்படித்தான் செய்வாங்க. என் பேரைய ரிப்பேர் ஆக்கிட்டியா? வெந்த புள்ள வேலை பேசாதீங்க. எது வெந்த புண்ணு, யாரு வேலு? அதெல்லாம் பழமொழி உங்களுக்கு தெரியாது. பழமொழி இந்த மாதிரி கிழிக்கிற மொழி, கிழிமொழி, கிழிமொழி. அப்புறம் என்னாச்சு? என்ன அடிச்சிட்டாங்களா? உங்களை அடிக்க வந்துட்டு இருக்காங்க. அட பாவி, இது ஏன்டா முன்னாடியே சொல்லிட்டே கரெக்ட் பின்னாடி ஓடி போயிடு. ஓடுடா. தங்கச்சி, என்ன ஆச்சு உனக்கு? நான் ஆத்துல குளிக்கும் போது ஓஹோ ஸ்டுடியோக்கார போட்டோ எடுத்துட்டானே. அந்த போட்டோ மட்டும் பத்திரிக்கையில வந்துச்சு, என் மானமே போயிடுனே. யார் அவன்னு காட்டு, அவனை நான் பாத்துக்கிறேன். எப்படி? இது பியூட்டி,
இந்த மாதிரி பொண்ணுங்களை நீ போட்டோ எடுத்துட்டு வந்தீங்கன்னா பிரா விளம்பரத்துல இருந்து பலூன் விளம்பரம் வரைக்கும் கொடுக்கலாம். அடடே வாங்க கறிக்கடைக்காரண்ணே, என்ன கையில கத்தியோட வந்திருக்கீங்க, கூட ஒரு ஆட்டையும் புடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெட்டுற மாதிரியே ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். எத்தனை விதமா எடுக்கணும்? எடுக்கணும்டா, 50 வகையில் எடுக்கணும். என்ன கையில கரகாட்டமே ஆடுறீங்க? கர்ப்ஸ் கம் ஹியர். உன்னை போட்டோ எடுத்தவன் யாரு? இவன் தானே எடுத்தான். அடா பாவி, என் தங்கச்சி ஆத்துல குடிச்சுக்கிட்டு இருந்த போது போட்டோ எடுத்து விளம்பரப்படுத்தி அவ வாழ்க்கையை கெடுத்துட்டியா பாவி. அண்ணே டேய் வேணாம்டா அண்ணே, டேய் காட்டி கொடுத்துறாரா? இவர்தான் கடி சொன்னாரு. டேய் பெரிய மனுஷா, நீயாவது சொல்லக்கூடாது இப்படி எல்லாம் போட்டோ எடுக்க. என்ன விட்டுருங்க. ஏய் பாவி, ஐயோ 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 ஏய். அம்மா அம்மா ஐயோ சாப்பிடுங்க. டேய் நாளை காலையில 8 மணிக்குள்ள நெகட்டிவ் போட்டோ எல்லாம் எனக்கு வந்து சேரணும். இல்ல என் கறிக்கடையில ஆடு தொங்காது. பின்ன மாடு தொங்குமா? இல்ல உங்க 2 பேரையும் உரிச்சு தலைகளா தொங்க விட்டு உங்க ஈரல் எடுத்து அப்படியே திம்ப. கொஞ்சம் தள்ளி வச்சு திங்க கூடாதா? அண்ணே அந்த ஈரலை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கண்ணே. முடியாது, அத நான் தான் திம்பேன். ரொம்ப பிடிவாதக்காரனா இருக்கிறீங்க. டேய் டேய் நில்றா டேய் டேய் லுங்கி அவர்ந்து கட்டிட்டு போ. ஐயோ 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 காப்பாத்துங்க காப்பாத்துங்க அண்ணே காப்பாத்துங்க அண்ணே காப்பாத்துங்க காப்பாத்துங்க அண்ணே. யோ இருங்க இருங்க. ஏன் அவன் துரத்துறீங்க? காரணமா தாயா? யாரு அவன்? யோ அவன் என் போட்டோகிராஃபர் சிஐடி ஜெகனோட அசிஸ்டன்ட். ஓஹோ, அதான் அவனுக்கு அவ்வளவு தானே விட்டா. என்ன தான அவுட் பண்ணிட்டான்? நாங்க ஒரு இடத்துல மீட்டிங் போட்டுக்கிட்டு இருந்தோம், எங்களுக்குள்ள கைகலப்பு ஏற்பட்டு போச்சு. அத இந்த பய அந்த மரத்து மேல இருந்து போட்டோ எடுத்துட்டான் சார். கூப்பிடுங்க சார் அவனை. இரியா இரு. டேய் கர்மந்தி வாய வழியா வாய வழியா. நான் கூப்பிட்டா வர மாட்டானா? என்னடா இது? அண்ணே இந்த சைக்கிள் செயின்ல அடிச்சது, சோடா பாட்டில் வீசினது, மைக்க ஒடிச்சது, செருப்பால் அடிச்சது, இதத்தானே எடுத்தேன். அதை மட்டும் எடுக்கவே இல்லண்ணே. நாயே நாயே, எதை எடுக்கணுமோ அதை எடுக்காம இத போய் எடுத்துட்டு வந்திருக்கியடா. சைக்கிள் செயின்ல அடிச்சிட்டு நம்ம எடுத்தது இல்ல, சோடா பாட்டில் வீசினது நம்ம எடுத்தது இல்ல, கூட்டத்தை கூட்ட செருப்பால் அடிச்சுக்கிறாங்களா அதை நம்ம எடுத்ததே இல்லையா? அட பாவி பாவி, என் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டியேடா. இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் கிடைக்குமாடா? கை கெட்டத வாய் கெட்டாவும் பண்ணிட்டியேடா. அண்ணே என்ன இருந்தாலும் தாய்க்குளம், நம்ம பண்பாடு என்ன, இத போய் எடுப்பாங்களே. கூட்ட ஏற்பாடு பண்ண அவர்களுக்கே அது இல்ல, போட்டோ எடுக்க போன நாய் உனக்கு எதுக்குடா? அண்ணே நம்ம எல்லாம் தமிழ்காரங்க. அப்ப இவனுக்கு என்ன இந்திக்காரனுங்களா? இந்த அடியை நான் அவங்கள்ட்ட வாங்கிருக்கலாம். என்னை காப்பாத்துங்கன்னு உங்கள்ட்ட வந்தா நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இனிமே இப்படி ஒரு சம்பவம் நடந்தா எடுத்துரு. நீங்க போங்க. சக்சஸ் சக்சஸ். என்னடா அன்னைக்கு அரசியல்வாதி சண்டையில கிடைச்சா எடுத்துறன்னு சொன்னீங்களே, அதை எடுத்துட்டு வந்துட்டேன். எங்கடா? ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போனேன். அங்க ஒரு பொண்ணு மாறாப்பு நழுவுச்சு. ஆ. நழுவ டக்கு 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 டக்குன்னு எடுத்துட்டேன். ஆள் எப்படி? ஐயோ கட்டைனாலும் கட்ட, நாட்டு கட்ட, உருட்டு கட்டங்கோ. டேய் இப்ப தாண்டா என் டேஸ்ட புரிஞ்சுட்டு எடுக்கிறேன். டேய் கண்ணா, இந்த மாசம் ஸ்பெஷலா உனக்கு போனஸ் கொடுக்குறேன். அத கொடு. சரிங்க. கருப்ஸ் இந்த நெகட்டிவ் டெவலப் பண்ணி பிரிண்ட் போடு. பிரிண்ட பார்த்துட்டு உனக்கு ஏதாவது கொடுக்குறேன். போ. ஏங்க நான் சினிமாவுக்கு போட்டுமா? எந்த சினிமாவுக்கு? நேரம் நல்லா இருக்கு. போயிட்டு வா. டேய் இப்படியே தியேட்டர் வரைக்கும் போனீங்கன்னா குப்பரை விழுந்து மண்டை உடைச்சுக்குவேன். நடந்து போ. வரட்டுமா? போ. இதுதான் நடையா? இடுக்குல கட்டி வந்த மாதிரியே நடக்கிறானே. ஹலோ கருப்ஸ், சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேனே. என்ன அது எப்ப பார்த்தாலும் வயித்த கர்ப்பஸ்திரி மாதிரியே வச்சிருக்க? ஆமா கருமந்தி எங்க? வர நேரம் தான். அது அன்னைக்கு ஒரு நெகட்டிவ் கொண்டு வந்து கொடுத்துச்சே, ஆ. கட்டை, உருட்டு கட்டை. அதை டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டாச்சா? போட்டனே. அது பாத்துச்சா? பாக்கல. ஆ. நீங்க போய் பாருங்க. பாக்குறேன். அம்மா நீங்களும் போய் பாருங்க. ஊருக்குள்ள உன்னையும் பத்தி என்னையும் பத்தி என்னென்னமோ பேசுறாங்க. எங்க அந்த கட்டை? அட பாவி, என்ன எப்படி எடுத்திருக்கான் பாருங்க. எப்ப எடுத்தா, எப்படி எடுத்தா? யாரடி கேக்குற? ஐயோ. இதுதான் அவன் எடுத்த கட்டையா? டேய் கொஞ்சம் பொறு. இங்கேயே ஒரு நல்ல உருட்டு கட்டையை எடுத்து வச்சுக்க. இப்ப நான் போய் அவனை அனுப்புறேன். செய்யுங்க. அட பாவி, நாசமா போறேன். எப்படி எடுத்து வச்சிருக்கான்? என்னண்ணே எப்ப வந்தீங்க? என்ன சாப்பிட்டீங்களா? அன்னைக்கு எடுத்தன கட்டை எப்படி இருக்கு? நான் கொஞ்சம் பார்த்து வரட்டுமா?
அந்த போனஸ் எடுத்து வைங்க. அடிங்க ஒப்பம் அவனை. அட நல்லா இருக்கால, சரியான நாட்டுக்கட்டையாவில் இருக்கா. ஆஹா, இப்படி ஒண்ணு நம்மளுக்கு கிடைச்சா. கொஞ்ச நேரம் இருடா, நெகட்டிவ் டெவலப் ஆகட்டும். ஐயோ, பெரிய பெரிய கட்டையா இருக்க. நீ எடுத்த கட்டை தானே, உருட்டு கட்டை, நாட்டு கட்டை வாங்கிக்க. ஓனர் பொண்டாட்டி தெரியாது எனக்கு. என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியே போட்டோ எடுத்துட்டு வந்து என்கிட்டயே காட்டுவேன். டேய், அந்த போனஸ் கூட அவகிட்டயே வாங்கிக்க. என்ன விட்டுருமா? முந்தானி நழுவ நழுவ டக்கு டக்கு டக்குன்னு எடுத்தியா, இப்போ டொக்கு டொக்கு டொக்குன்னு வாங்கிக்க. போங்கடா. டேய் தம்பி, அக்கா மாமா வரதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடணும். உரியில என்னென்ன இருக்கு? மோர் இருக்கு, முறுக்கு இருக்கு, வெண்ணெய் இருக்கு. வெண்ணெய கண்ணை எப்படி நான் திருடி சாப்பிட்டாரு? வாயில தான்டா. எப்படி என்ன எடுக்குது? நான் குடிக்கிறேன், நீங்க ஏறி எடுத்துருங்க. சரிண்ணே. ஏய், வெண்ணெய் என்கிட்ட கொடுத்துடணும். ஏன்னா நான் கண்ண பரம்பரை. எடுங்கடா. யாரா வேலு, நீ எப்படா ஊர்ல இருந்து வந்த? இப்பதான் வந்ததுமே எங்களை கவுத்திட்டேடா. நீ இருந்தா இந்த வீட்டுல நாங்க ஒண்ணுமே சாப்பிட முடியாதே. ஐயோ, யாரா இதை உடைச்சது? இந்த வேலு பயக்கா உரியில என்ன இருக்குன்னு கேட்டா. மோரு வெண்ணெய் இருக்குன்னு நாங்க சொன்னோம். எங்களை குனிய வச்சு ஏறி எடுக்கிறவனு உடைச்சு விட்டாக்கா. இடுப்பு இடம் மாறி போச்சுக்கா. வீட்டுக்குள்ள வந்ததும் உரிப்பானே உடைச்சிட்ட. இனிமே என்னென்னலாம் உடைக்க போறியோ? நீ இருக்க வேண்டியது இந்த வீட்டுல இல்ல, மாட்டு கொட்டகையில. வாடா. போடா. ஐயோ, அடிச்சிட்டு போறான். ஏய், இப்படி திடுதுப்புன்னு வேலை கேட்டா எப்படி? வேலை என்ன கடையில விக்கிறது வாங்கி கொடுக்கறதுக்கு? சரி சரி, உனக்கு என்ன வேலை தெரியும்? நான் எல்லா வேலையும் பாப்பனே. கலெக்டர் வேலை காலியா இருக்கா பாக்குறியா? பாக்குறேன். இடிச்சா அண்ணே, மச்சான் ரொம்ப விவரம். என்ன வேலை போட்டு கொடுப்போம்? என்ன வேலை போட்டு கொடுக்கலாம்? உனக்கு வேலை ரெடி. என்ன வேலை? உனக்கு தேவை சம்பளம். நாங்க சொல்ற வேலையை செய்யணும். வா வா. ஓ, பாத்துனே, மாங்காய பறிச்சு போடுறேன்னு நீங்க கீழே விழுந்துடாதீங்க. அண்ணன் செத்தா சொத்து புறா எனக்கு தான், சாகட்டும். முத உங்களை சாகடி பண்ண. ஏய், ஒழுங்கா பொறுக்கு. என்னமோ அடுத்தவன் தோட்டத்துல திருட வந்த மாதிரி அவசரப்படுறீங்க. மெதுவா பொறுக்கலாம். தெரியாம பட்டுருச்சு. டேய், என்னடா மாங்காய் மேல வருது? அது பந்து மாங்காயா? போட்ட வேகத்துல எகிரி மேல வந்துருச்சு. கல்ல தூக்கி போட்டு கல்லு மாங்காய்னு சொல்லுவியா? அப்புறம் சம்பளம் கிடைக்காது. ஒழுங்கா பொறுக்கு. நமக்கு அந்த வேலை சரியா வராது. நீங்களே பொறுக்கீங்க, வீட்டுக்கு போறேன். போயிருவேடி. காசு இல்லாம எங்க வீட்டுக்குள்ள போன எங்க அக்கா சேர்க்காது உன்னை. தம்பி, ஆபத்து. சீக்கிரம் தோப்புக்கறி வரா. சீக்கிரம்டா. எங்க ஓடுங்க? காசு வந்துருப்பாங்க. காசு தானே, அத வரங்கள அவங்க கொடுப்பாங்க. அவங்க யாரு? என் சின்னம்மாக்கு பெரியம்மா. பிடியா? ஓடுங்கடா, ஓடுங்கடா. ஓடிக்கிட்டே இருப்போம். சீக்கிரம் ஓடுங்கடா. தர மாட்டான். வாங்க வாங்க. எல்லா மாங்காயும் பறிச்சிட்டேன். 2 மாங்காய் தான் பாக்கி இருக்கு. அது பிஞ்சு மாங்காய். காசு கொடுங்க. என்கிட்டயா காசு கேக்குற? அவங்க தான் உங்களை வாங்கி சொன்னாங்க. நீ அவங்க பெரியமா தானே? ஆமா. காசு தானே வேணும். வா, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்குறேன். பாய்யா. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன். சிஸ்டர், நல்லா வேண்டிக்க. இது ராசியான கோயில். ஷாஜகான் மும்தாஜ் இங்கதான் வந்து சாமி கும்பிட்டு போறாங்களாம். உடனே கல்யாணம் ஆயிடுச்சான். உனக்கு ஷாஜகான் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்க. கிடைச்சிட்டாரு பிரதர். என்ன ஷாஜகானே கிடைச்சிட்டாரா? இல்ல பிரதர், அம்மாவாசை அன்னைக்கு என்கிட்ட தகராறு பண்ணான்னு சொல்லல, அந்த நிக்கிறேன். அப்ப நான் வர்றேன். காசுங்க கையடியா. இந்த அதிரடி அம்பலத்தை பத்தி உனக்கு தெரியாது. நிறுத்தியா? பெரிய கைய என்னையா பண்ணவன்? என் ஃப்ரெண்டு. பாத்தியா என் செல்வாக்க? அண்ணன் எள்ளு வாங்கி குடிச்சிட்டு காசு கொடுக்காம போறான். கேட்டா முறைக்கிறான். அப்படியா? இளநீ எவ்வளவுயா? 3 ரூபா அண்ணன். பிஸ்கோத்து காசு இந்த 10 ரூபா அண்ணன். எள்ளு 3 ரூபா தானே? இளநிக்கு 3 ரூபா. இவனை சீவறதுக்கு 7 ரூபா. என்னது? அதான்
இனிமே இந்த வாயால இளநீ மட்டுமல்ல எதையுமே இவன் குடிக்க கூடாது. இந்த கண்ணால எதையுமே பார்க்க கூடாது, எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது. இவன் அப்படி எடுத்துட்டு போய் என் எதிரிலேயே சீவு. போடா. போ. இந்தப்பா, அந்த லெப்ட் வாயோரமா ஒரு குத்து குத்து, அந்த லெப்ட் கண்ணுக்கு மேல ஒரு குத்து குத்து. அப்படி போட்டு போய் மன்னிப்பு கேட்றா. மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க. எழுந்துடுறா. வாயி கண்ணு கரெக்ட். நான் சொன்ன இடத்துல கரெக்டா அடிச்சு. என்னது? பூக்கள் விழுந்ததா? நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை. என்னைக்கு நீங்க அந்த பொண்ணுகிட்ட உங்க இதயத்துல எனக்காக இடம் ஒதுக்கிருக்கீங்கன்னு சொன்னீங்களோ, இன்னைக்கு நான் என்னையே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். சந்திரா சந்திரா. என்னாச்சு? உங்க அண்ணன் அவரை நான் பாத்துக்கிறேன். அண்ணா, இழந்துட்டேன் பிரதர், இழந்துட்டேன். காதுல இருக்கிற லோல கலந்துட்டியா? கம்மல கொலுசுனா வாங்கிக்கலாம், ஆனா என் கற்பையே பறி கொடுத்துட்டேன். என்ன ஒருத்தன் கெடுத்துட்டான். யாருமா? அந்த அமாவாசை பையல? இல்ல. வேற யாரு? யார் சொல்லுமா? உங்க முதலாளி ராஜலிங்கம். அங்க இங்க கைய வச்சு கடைசியில ஏன் மடியிலேயே கைய வச்சுட்டானா அவன? அண்ணா, இது வெளியில தெரிஞ்சா என் வாழ்க்கையே போயிடும். ஆமா, கூட இருந்தே அவனை குழி தோன்ற. இதுக்கு மேலயும் எனக்கும் அம்மாவாசைக்கும் கல்யாணம் நடக்குமா? நடக்கும். நடக்கலன்னா நடத்தி வைக்கிற சிஸ்டர். என் சிஸ்டரை பத்தி முக்கியமான ஒரு மேட்டரை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன? தெரிஞ்சோ தெரியாமலோ அவ ஒருத்தங்கிட்ட கெட்டு போயிட்டான். இதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னா பொட்டுன்னு போயிடுவானுங்க. சரி, கெட்டு போன ஒருத்தனுக்கு அவளை கட்டி வச்சிட வேண்டியதுதான். வேணாங்க. நீ இருக்கேங்கறியா? இருக்கங்க, நானே கல்யாணம் முடிச்சுக்கிறேன். இல்லப்பா, ஓகே, அவ கெட்டு போனவ. விடுங்க. நீ கட்டிட்டு போனதுக்கு பின்னால உங்க குடும்பத்துல ஏதாவது பரவாயில்ல. சரிங்கறியா? சரி. சரியா? சரி. அப்படி போய் அமாவாசை, இந்த சந்திரனையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஷாஜகான் மும்தாஜ பாத்துக்கிட்ட மாதிரி என் சிஸ்டரை நீ பத்திரமா பாத்துக்கடா. ஏய், அது வேற பொண்ணு. இந்த சேட்டையெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்க கூடாது. ஏன் சிஸ்டரை கண்கலங்காம பாத்துக்கிட்டானா நீ வேற பொண்ணு சொல்றியடா? அதை விடுங்க. இவ்வளவு நாளா வளர்த்த எங்க அக்காட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. என் தம்பி பௌர்ணமி, பாட்டமி இவங்கிட்ட கூட சொல்லல. உங்க தங்கச்சி கெட்டு போனவன்னு தெரிஞ்சு நான் கட்டிக்கிட்டேனே, அதை நினைச்சாதான் என் மனசு தாங்கல. அப்படி போடு மச்சான். விதவைகள் மறுவாழ்வு திட்டம்னு ஒண்ணு இருக்கு. அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு அவார்டு வாங்கி தர்றேன். அவார்டு எல்லாம் சாதாரணமா கிடைக்குமா? இப்படிப்பட்ட தியாகிகளுக்கு தான் கிடைக்கும் மச்சான். மச்சான், பாசமலர் மாதிரி என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கைய விட்டு நோண்டிராதரா. அண்ணா, மலர்களை போல் தங்கை உறங்குகிறார். உன் தொல்லை தாங்க முடியல. அவன் தனியா விட்டு வாங்கடா. இவருக்கு கொடை ஒரு கேடு. பாடி நீ. நீங்க என்னமோ கருப்பை பறி கொடுத்துட்ட மாதிரி அழுவுறீங்க. அந்த கருப்பு தாண்டி என் நெஞ்ச உழுக்குது. ஏன்னா நான் கருப்பு கரசண்டி, கருப்பு கரசன். இங்க பாருங்க, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பொண்ணு ஒரு பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா. யாரு? நான் தான். எப்படி? அந்த அயோக்கிய என்ன கெடுத்துட்டான். அவ மேல பொய்ய சொல்லி எங்க அண்ணனையும் அவங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். நம்ம கல்யாணத்தையும் முடிச்சுட்டேன். அப்ப உன் கருப்பு கடலையா? என் கருப்பு கரசியே. வாங்க வீட்டுக்கு போலாம். வேணாம் வேணாம், குளத்துக்கு போவோம். எதுக்கு? யோ, யார் எங்க கேட் கீப்பர்?
ஏனுங்க என்ன பார்த்தா ஜில்லா கலெக்டர் மாதிரியா தெரியுது? நான் தானுங்க கேட்டு கீப்பறேன். கதவை தர. என்னமோ செகண்ட் ஷோ சினிமா பாட்டு வந்து பொண்டாட்டிட்ட கதவு தரேன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க. ரயில் போட்டி எல்லாம் போறதுக்கு அப்புறம் தான் கதவு திறப்புங்க. அது எங்களுக்கும் தெரியும். வண்டியில கோடிக்கணக்கா பணம் இருக்கு. ஏனுங்க முன்னெல்லாம் 5-10 தான் வாங்கிட்டு இருந்தீங்க, இப்ப கோடிக்கணக்கில் வாங்க ஆரம்பிச்சீங்களா? என்ன ஓவரா பேசுற? நான் கவர்மெண்ட் சர்வெண்ட். நீங்க ஸ்டேட்டுங்க, நான் சென்ட்ரலுங்க. சென்ட்ரல் நினைச்சா தூக்குங்க, சென்ட்ரல் நினைச்சா இறக்குங்க. என்ன பயந்துட்டீங்களா? நான் கேட்ட சொன்னங்க. என்னையா பண்ணுங்கிற? வண்டி எல்லாம் உடனே போய் ஆகணும். உடனே புறப்படணும்னா இப்படியே திருப்பிட்டு போனா தான். இந்த பக்கம் போகணும்னா போற பாருங்க, நில்லு, கவனி, அப்பால போறப்படியே. லஞ்சமா? ஐயோங்க அப்பாடி, இதுக்கு முன்னால இந்த வார்த்தையே கேள்விப்படாத மாதிரி பேசுறாரு. Convoy number 7. Convoy number 7. Do you hear me? Over. Yes. This is convoy number 7. Hearing. From over. நினைச்சேன். Something wrong. யார் நீ? வால்டர். சார். வால்டர் வடிவேலு. Shit. யோ, வண்டி திருப்பியா? மணி என்ன? என்ன கிட்டா? இவருக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. யார் இந்த பிஞ்ச தலைக்கா? இந்த ஆள் மந்திரமா சொல்ல கிட்டா? சும்மா தடுப்புல உட்கார்ந்துட்டு இப்படி அப்படி முதுகு தேய்ச்சிட்டு இருந்தா. தலை எதுக்கு இப்படி வச்சிருக்கான? ஊருக்குள்ள பார்பர் ஷாப்பே கிடையாதா? ஒரு நல்ல காரியத்துக்கு வரும்போது கச்சிதமா வெட்டிட்டு வர வேண்டாம்? கூட வந்தவங்க எல்லாம் எப்படி அள்ளி முடிச்சிட்டு வந்தாங்க? இவன் பஸ்லயும் ஏறதில்ல, ரயிலையும் ஏறதில்ல, காத்துல வர்றான், காத்துல போறான். இவனுக்கு எதுக்கு நான் காசு கொடுக்கணும்? தரமாட்டேன். மணி என்ன? 10 வருஷமா பணத்தையே பார்த்து இந்த பாரு பாக்குறான். ஏய் திரித்தலையா, நீ போடி, இந்த பின்னாலேயே வர்ற. வர்றான் பாரு. தர்ம தரிசனம் பார்க்க வேண்டியது கெடுத்தாயா? நான் பார்த்தனே. போய்ஸ் த டாக் வாய்ஸ் யாரா குறுக்க பேசுறது? நான் தானே. உனக்கு எப்படி தெரிஞ்சது? இங்க இருந்து பார்த்தா நல்லா தெரியுது. என் 2 கண்ணால பார்த்தேன். அப்ப நாங்க மட்டும் என்ன முக்கா கண்ணாலே பார்த்தோம். ஏண்டா இங்க இருந்து பார்த்தாலே தெரியல, அங்க இருந்து பார்த்தா எப்படா தெரியும்? இங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? இந்த ஆங்கிள் வந்து பாருங்க, பளிச்சுன்னு தெரியும். இந்த வரமாட்டேன் நினைச்சா இந்த வந்துட்டேன். அம்மாடி. இங்க இருந்தா 2 பார்த்தனே, பக்கத்து பக்கத்துல. பாத்துட்டியா? சும்மா வெள்ள வெள்ளேன்னு இருக்கு. இந்த ஆங்கிள் தெரியாதடா. அந்த ஆங்கிள் எப்படி தெரியும்? இந்த ஆங்கிள் பாருங்க. எங்க? 2 வெள்ளப்புறா ஜோடியா ஜொங்கின்னு பறந்து போகுது. எப்படி பறந்து? ஜொங்கின்னு. ஏண்டா பொட்ல ஓட்டற நாயே, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? இந்தப்பா பாவம் பப்ளு, ஏன் அடிக்கிற? பப்புளுவா இவன்? தொப்புளுன்னு கூப்பிடு, ஓரளவுக்கு மேட்சிங்கா இருக்கும். அண்ணே நிக்கணும், என் செல்ல போறேன். டேய் பிச்சு போட்டு மாடுவா, ஆரம்பத்துல அடி வாங்க ஓடி போயிரு. நானும் 1/2 மணி நேரமா கேட்டுட்டு இருக்கேன். இந்த அப்பத்தை சொல்றது யாரு? என்ன மாதிரி ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதுதான் எங்க அப்பம்னா எப்படி வியாபாரம் ஆகும்? கஷ்டம் தானே. டேய் கரிபாட்டி பாய் முடிக்கு போடா. அப்பம்னா எப்படி இருக்கணும்? உப்பலா பொன்னிறமா சும்மா விண்ணுன்னு ஒரு புடப்போட இருக்க வேண்டாம். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஏய் மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மக்காஜி பண்ணிடுவேன். குறைச்சு பேசாதீங்கண்ணே. நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்ண்ணே. அடே வண்டூருட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்ண்ணே, நான் 7வது பாஸ்ண்ணே. அடே பச்சளை புடிங்கி, நான் எஸ்எஸ்எல்சிடா. அடங்க, நான் 7வது பாஸுங்க, நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? டேய் எனக்கு வெறி வரக்குள்ள இங்க இருந்து போயிடுறேன். உங்களுக்கு வெறியும் தான் போவேன். வெறி வரதா? போடா போடா, புளியங்கோட்டைக்கு போறதுங்களா? நான் 7வது பாஸ். போடலங்க போயிடலாம். இந்த பக்கிச்சா, இந்த மாதிரி வயசான கிளங்கட்டிகளை வேலைக்கு வச்சா அப்ப கருவாடு மாதிரி தான் சுடுவாங்க. இதுகளை எல்லாம் கணக்கு தீர்த்து அனுப்பிட்டு நல்ல புதுசா இளசா சைஸா +2 படிச்ச பொண்ணுகளை வேலைக்கு வச்சா அப்பமும் உப்பலா வரும், வேலையும் கலகலப்பா நடக்கும். நமக்கும் கொஞ்சம் ஜெகன்மோகினி பிசாசு அடுப்புல கால் விட்ட மாதிரி அந்த கிழவிதான் வெக்க கட்டத்தனமா வழிச்சுன்னு உட்காந்துருக்கு. அத போய் முறைச்சு முறைச்சு பாத்துட்டு போ அந்த பக்கம். இந்த கம்பெனில எனக்கு எதையும் பாக்குறது கூட பவர் இல்லையா? இனிமே நான் மாவு களைய மாட்டேன். எக்கடா விட்டு போங்க. மணி என்ன? யார் அந்த பொண்ணு? சுசீலாவோட சித்தி பொண்ணா, பேர் சுகந்தி, செம்ம டெல்லி சிட்டுப்பா. எஜுகேட்டட் ஃபேமிலி, வெரி நைஸ். தச்சி வாய் மூடுறா. 30 நாள் இங்கதான் தங்க போகுதா. இனி 24 மணி நேரம் நீ ஆசிரம் போட்டுட்டே இருக்கலாம். ஆமா, ஆடலாம் பாடலாம், கிச்சாவே சொல்லியாச்சு. மாவு சட்டி ஏற்றி 1 கிராம், எண்ணெய் சட்டிக்குள் இப்படி காலை விடலாம். கொஞ்சம் மாவு எடுத்து
இந்த தீஞ்ச தலையை மூஞ்சில அப்பறம். அந்த பொண்ணை வச்சுட்டு என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. அப்புறம் நான் காக்கா ஓட்ட மாட்டேன். ஓ, காக்கா ஓட்டுறதுன்னு பெரிய பிளைட் ஓட்டுறது நினைப்பாடா? சார் அவரை பிடிங்க சார். அப்பளம் வட்டமா தான் இருக்கணும், ஏதாவது சட்டமா? இங்க பார், இது குஷ்பு அப்பளம். இங்க பார், இது குடும்ப கட்டுப்பாடு அப்பளம். இந்த பாத்தியா, இது சூப்பர் ஸ்டார் அப்பளம். இத பாத்தீங்களா, நாங்க பிடிச்ச அப்பளம். என்னடா இது ஜல்லிக்கரண்டி மாதிரி? நோ, இது கம்ப்யூட்டர் டிசைன், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. நோ, இது ரிஜெக்டட். ஓட்டுற வேலையை ஒழுங்கா பாரு. நான் என்ன உட்கார்ந்து ஓட்டு போட்டு கொண்டு வந்திருக்கான். போடா. இதான் ஒரு 7ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவங்க சொன்னா கேட்க மாட்டீங்களே. என்னடா உங்க 7ஆம் கிளாஸ்? லுங்கி உரியாதீங்க, சட்டி போடல. கர்மம் புடிச்சவன போய் துறடா. இந்த புடிச்ச நாய்க்கு ஜட்டி போடலையா? No, Bablu, not now. तुम क्या करे के सुकु? तेरो मां. अभी नहीं, Bablu. जाओ जुकु. கவரு. ஏன கால உடல விட்டீங்க? என்னடா பிலிம் காட்டுறீங்க? எங்க ஓடுற? இல்லனே, நானும் சுகு விளையாடிக்கிட்டு இருந்தேன். பாதியில விட்டுவிட்டு ஓடிச்சு. என்ன விளையாட்டு? டிக்கிலோ நானே. என்னது டிக்கி லோனாவா? எங்க விளையாடு? அதுக்கு 2 பேர் வேணும்னே. சுகு. என்ன சுக்கு முளகன்ட்டு என் கூட விளையாடுறா? சரி, கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்க. நீ போடா. நான் போயிட்டேன், நீங்களும் அதே மாதிரி போய் நில்லுங்க. போயிட்டீங்களா? போயிட்டேன். இந்த மாதிரி குனிஞ்சுங்க. குனிஞ்சுக்கிட்டு டிக்கிலோனான்னு பின்னாடியே வரணும். சர்ரா நாய் நீ சொல்றா. 1 2 3 டிக்கிலோனா. என்ன வந்துச்சீங்க? என்ன நீங்க தப்பு தப்பா டிக்கிலோனா விளையாடுறீங்க? என்னடா டிக்கி லோனா? எதுக்கு லோன் கொடுக்கறதுன்னு விவசாயம் இல்லையா? இவங்க பின்னாலேயே குனிஞ்சிட்டு வந்துருவாங்களா? இவங்களுக்கு உடனே லோன் கொடுத்துருவாங்களா? வேற நேரத்துல விளையாட்டு போய் வேலை பாடுறா. டிக்கிலோனா. டாய். டேய், என்னடா திங்கிங்? ஓ, நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கிறேன். இந்த டீவே உத்து பாத்துட்டு இருக்கிறியே. இவர் பெரிய ஜேடி நாயுடு சிங்கிள் டீ ஆராய்ச்சி பண்றாரு. அதுலண்ணே, இந்த டீயை எப்படி குடிக்கிறதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப பார், இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி குடிக்கணும். குடிச்சிட்டீங்களாண்ணே? ஆராய்ச்சி பண்ணி இல்ல டீ போச்சு எழுதிச்சு போனாயே. குடிச்சிட்டீங்களா? ஆமா. அதுல ஒரு பள்ளி விழுந்து கிடந்துச்சு. அதை எடுத்து போட்டுட்டு குடிக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா பள்ளி விழுந்த டீயை குடிச்சா அடுத்த 5 நிமிஷத்துல செத்து போயிருவாங்களாமே. அப்ப நீங்க செத்து போயிருவீங்களாண்ணே? நோ ப்ராப்ளம். ஆட்டங்குவா. என்ன தம்பி பண்றீங்க? ஸ்பூன்லி ஆட்டம்ண்ணே. ஸ்பூன்லிங்க? ஆமா, சொல்லி கேட்டான். நாங்க நுடிச்சுக்க நீ கூட கத்துக்கலாம். எப்படிங்க? இப்ப என் வாயில ஸ்பூன் இருக்கா, இப்ப மாமி வாயில ஸ்பூன் இருக்கா. இந்த எலுமிச்சம்பழத்தை என் வாயில இருக்க ஸ்பூனால நெம்பி எடுத்தா ஒரு கோல் அடிச்சுட்டேன். இப்ப அடிக்க கோல். கீழே துப்பு. மாவனை இனி ஒரு தடவை இந்த ஸ்பூன்லிங் விளையாட்டு விளையாண்ட வாயை அப்படியே வச்சு எடுத்து போடுவேன். நாக்கு தண்ணிப்பா மாதிரி வெளியே நீட்டு உள்ளா. டேய், இது என்னடா இது? இதுவா நெக்ஸ்ட் கேம்ண்ணே. இது என்ன கேம்? இப்ப ஒரு முனைய நான் வச்சுக்கிறோம்னா இன்னொரு முனைய மாமி வச்சுக்கிறோமா. ஒவ்வொரு பழமா உறிஞ்சு உறிஞ்சு எடுப்போம். யாரு அதிக பழம் உறிஞ்சுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கோல். பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? சப்ளிங் ஆட்டம்ண்ணே. சப்ளிங் ஆட்டமா? அதான் சப்பி சப்பி ஆட்டமே. அதான் சப்ளிங்க. சப்ளிங் ஆட மாட்டான். ஆமா, இவருக்கு பொறாமை. ஒரு ஆட்டம் கூட விளையாடுறாரு. மாமி ராத்திரி விளையாடுவான். நில்றா. டேய், மாடுவா நீ இன்னைக்கு இந்த பக்கமா குத்துக்கொலை பண்ணி போடுற. சார் டெலிகிராம். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்னண்ணே, உங்க அப்பா விட்டுக்கிட்டாரா? இல்ல நட்டுக்கிட்டாரு. போடா. தாய்மார்களே, உங்கள் அகரமுத்தனில் நவீன ஞானப்பழம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியோர்களே, இன்றே காண வாருங்கள். உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தனின் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்பழம் என்ற நாடகம் நடைபெறும். காண தவறாதீர்கள். பெரியோர்களே, தாய்க்குளமே, கட்டழகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்பழம். ஐயோ, நேத்துக்கு நாடகத்துல முருகர் வேஷம் போட்டதே நீங்க தானே? நானே.
மாமா இந்த கலர் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துறேன். இந்தாங்க கொண்டு வர. நீயே ஒரு பேய் கலரு, உனக்கெல்லாம் ஒரு கலரா? இத கொண்டு வர ஒரு அழகான ரசிகை ஒரு நல்ல சிறந்த கலைஞனுக்கு கலர் கொடுப்பதில் என்ன தவறு? ஓ சுத்த தமிழா? பல்ல புடுங்கி வெளியே எறிஞ்சிருவேன். தம்பி நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு, மைக்க என் கையில் கொடுன. நீ தொழில மாத்தின, நாய் தொல்லை கொடுக்குது. பாத்தியா ஊர் மேய ஆரம்பிச்சிருச்சு. ஏய் மைக்கு கொடுறாங்க. வண்டி ஓட்டுறா. ஹேய் சொர்ணா விட்ட மாட. போயிட்டு வரேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீட் எழுதி கொடுத்து அனுப்புங்க. ஏய் உள்ள போ. உள்ள போ. உனக்கு உள்ள போ. உங்களுக்கு பொறாம கிடைக்கல. ஐயா நாருது கர்மம். பெரியோர்களே, தாய்மார்களே, படித்தவர்களே, படிக்காதவர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, பாமர மக்களே, இன்று சுவாமி சங்கரதாஸ் கலைக்குழு வழங்கும் நவீன ஞானப்பழம் நகைச்சுவை நாடகத்தை கண்டுகளிக்க தவறார்கள். மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றோம். என்ன சங்கீதம் என்ன விலை? போலாம். தாய்மார்களே, நாடகத்தை காண தவறாதீர்கள். இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்துவிளக்கு, இரண்டாவது பரிசு தங்க மோதிரம். பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அண்ணன் அகரமுத்தன் அவர்கள் வர கொஞ்சம் நேரமாகும். அதுவரை அமைதி காத்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மூஞ்சி சுமாராக இருந்தாலும் நான் ஓரளவு நன்றாகவே பாடுவேன். ஒரு தடவை என் பாடலை கேட்டு பாருங்களேன். சுத்துப்பட்டு 18 கிராமத்துல இருந்து அண்ணன் அகர்முத்தம் பாட்டை கேட்கத்தான் வண்டி கட்டி வந்திருக்கோம். பாட போற மூஞ்ச பாரு மூஞ்ச. என்னையா ஆச்சு? என்னையா ஆச்சு? அண்ணன் வராம சமாளிக்க முடியாது போல இருக்கு. என்னையா ஆச்சு? முருகா தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படியா பொறுமையா இருக்கிறது? எப்படி பொறுமையா இருக்கிறது? அங்க கூட்டத்துல ஆளு கத்திக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் போல நிலைமை என்ன ஆகும்? ஒட்டகை தீ வச்சு கொளுத்தி போடுவாயா? தம்பி அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது. உனக்கு என்னையா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உங்க அப்பா வீட்டு சொத்துன்னு சொன்னா உனக்கு தெரியும். இது எங்க அப்பா வீட்டு சொத்தியா? எங்க அப்பா வீட்டு சொத்தை வித்து தொலைச்சு இந்த ஊருக்கு நான் கான்ட்ராக்ட் எடுத்து வந்திருக்கேன். உங்களை நம்பி நான் நாடகம் போட்டா கடைசியில எனக்கு என்னையா மிஞ்சம்? தம்பி தொண்டை கமலா இருக்கு, சூடா கொஞ்சம் சுக்கு காப்பி கிடைக்குமா? சுக்கு காப்பியா? சுக்கு காப்பியா? என்ன கொலகார நாய்க்கிடாத, என்ன கொலகார நாய்க்கிடாத. கான்ட்ராக்டர் கோவப்படாதீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அண்ணன் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வருவாருன்னு தெரியுமில்ல. அதனால புரோகிராம லேட் ஆரம்பிக்கணும்ல. ஆமாயா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கு நாடகம் ஆரம்பிச்சோன்னு சொன்னா தொழில் நல்லா விளங்கி போயா. தம்பி கவலைப்படாதீங்க. இந்த இசைமாமணி கிங்காங்க்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. வாசிச்சு தூள் கலப்பிட மாட்டேன் தூள். ஆமா நீங்க வாசிச்சுட்டாலும். அண்ணன் வந்தாச்சு. அதோ தம்பி வந்துருச்சு. வாங்க வாங்க, வணக்கம். தம்பி தம்பி இன்னைக்கு மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நேத்து நாடக வசூல் எவ்வளவுன்னு கேட்கலையே, ரூபாய் 1000 தாண்டிடுச்சுங்க. சும்மா வாயா, தம்பி வேறு பட்டி தொட்டி எல்லாம் பரவிருச்சுல. இவர் பாட்டுக்காக ஜனங்கள்லாம் ஓடியாரங்கல்ல. ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன் தம்பி, நீங்க இந்த கம்பெனில சேர்ந்து பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் வயிறார சாப்பிடுறோம். ஐயா உள்ள ஐயா, வீட்டுக்காரர் ஐயா, வாங்க வாங்க வாங்க. ஐயா வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிடறதெல்லாம் இருக்கட்டும். ஆமா வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா கிராமத்துல எங்களுக்கு இவ்வளவு பெரிய வசதி வீடு கிடைச்சதே நாங்க செஞ்ச பெரும் பாக்கியம். அது போகட்டும், வீட்டுக்கு என்ன வாடகைன்னு நீங்க சொல்லவே இல்லையே. உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது தம்பி. நான் உங்களோட பெரிய ரசிகன். இந்த ஊருக்கு எந்த கலைக்கூடு வந்தாலும் சரி இடம் கொடுக்கறது நான் தான். எனக்கு அந்த பேரு தான் வேணும். நீங்க என்ன கொடுக்கறீங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன். அதுக்காக வாடகைக்கு பதிலா 10 பேர் சம்பளம் கொடுக்க முடியும். தம்பி பார்த்து ஏதாவது கொடுக்கும். தம்பி ரொம்ப காமெடியா பேசுது. அவர் காமெடியும் தான். அப்படியா? சமயத்துல ஹீரோ போடுவாங்க. அப்ப நான் வர்றேங்க. வாங்கய்யா. தம்பி இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எல்லாம் நல்லபடியா நடக்குது. நம்ம காட்டுல மழை தான். வெளுத்து கட்டிடுவோம். வெளுத்து கட்டிடுவோம். யாரு மிதிச்சது? யார பார்த்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னா? நான் பொதுவா சொன்னேன். பொதுவா சொன்ன பொம்பளைங்க பார்த்து வெளுத்து கட்டுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தம்பி எங்க நான் காதலிச்சிருந்தேன் உங்களுக்கு பொறாம? யார் இவங்களை காதலிக்கிறது பொறாமையா? டேய் என்கிட்ட காதலிக்கிறது சொல்லிட்டு இருக்காத. தம்பி நாம இந்த பொண்ணுகளை எப்படி பாதுகாத்து கொண்டு வர்றோம்? குரங்கு தன் குட்டியை அடி வயதுல கவிட்டு வர்ற மாதிரி ஊருக்கு நம்ம தப்பிச்சு கொண்டு வர்றோம். அந்த தாய் குலத்தை போய் நீங்க அவனை எத்துறது, அவன் உங்களை திட்டுறது, இதே வேலையா போய் கொண்டு வரும். பேசாம மாட்டேன். இப்படி உட்காருங்கண்ணே. போங்கம்மா, நீங்க போய் சாப்பிட்டு சீக்கிரம் ஒத்திய பார்க்கணும். நீங்கள் பொங்கல் கண்ணின் மணிகளா? ஆஹா
என்னமா வாசிக்கிறப்பா? உன் கையை கொண்டா, உன் கையை கொண்டாப்பா. இந்த அந்த கைய அண்ணே என்ன வாசிக்கவே இல்லையே. வாசிக்கலையா? அப்ப நேத்து வாசிதான் இருக்குமோ? தம்பி சால்ரா நல்லா இருக்குல்ல? டேய் படுவா, இந்த சிக்னல் எல்லாம் கிட்ட வச்சுக்காத. பெரிய என்ன நாத்தம்? அடேங்க அப்பா, தேவலோகத்துல வர மாதிரி ஒரே புகை மண்டலமா இருக்கு. என்ன நீங்க தேவதாசா மாதிரி சுருட்டு குடிக்கிறதுக்கு என்னன்னே காரணம்? தம்பி, புண்பட்ட இந்த மனசு புகைப்பிடிக்கிற காரணத்தை சொன்னாதான் உனக்கு புரியும். சொல்லுங்க. அப்போ எனக்கு 19-20 வயசு இருக்கும். ஓஹோ. கண்ணன் கைகாலெல்லாம் குண்டு குண்டா இருக்கும். யாருக்கு? உங்களுக்கு? அப்போ பத்மினி மாதிரி ஒரு அழகு தேவதையை சந்திச்சேன். முதல் பார்வையிலே லவ் வந்துடுச்சு. என்ன நடிக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் ஒரு பிளாஷ்பேக். அத நீ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற. எங்கேயோ பொட்டி கடைக்கு முன்னாடி இருக்கிற துண்டு சூட்டு எல்லாம் பொறுக்கிட்டு வந்து போட்டுட்டு பிளாஷ்பேக் ஆவடையப்பா. பேர் சொல்றேன்டா, இவன் அப்படியே மிச்சு போடுவேன். எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வரமாட்டேங்குதா? அதையும் ஏன் சொல்றீங்க? நீ தான்டா எவனுக்கு சொந்தக்கார. அவன் கழுத்தை நிச்சிருவா. முதல்ல அவன் கழுத்தை சொல்லுவான். என்ன அது நாடக கம்பெனியா சர்க்கஸ் கம்பெனியா? கையடுங்க. என்னாச்சு? சுருங்கின பலூன் மாதிரி இருந்துகிட்டு இவெல்லாம் பிளாஷ்பேக் சொல்றான்ப்பா. ஏன அந்த கோஷை பத்தி தெரியும்ல, ஏன் அவங்களோட பேச்சு கொடுக்குறீங்க? ஆமா, நாளைக்கு சத்தியவான் சாத்த நாடகம் போடுறோம். புது நாடகம் போடுற அன்னைக்கு நான் புது ஜிப்பா போடுன்னு தெரியும்ல. ஜிப்பா தச்சிட்டீங்களா? வெட்டி வச்சிருக்கேன் தம்பி. அதுக்குள்ள இவங்க 2 பேரும் சேர்ந்து என் கைய ஓடிச்சுட்டானுங்க. இது பேர் கையாடா? உடைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? எலும்பு கூடாது, கொஞ்சம் கனமா. அவடையப்பா, ஏன் எனத்தை பத்தி அனாவசியமா தப்பா பேசுறேன். உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. வெட்டின துணியை கொடுங்க, நான் வேற எங்கேயாவது வச்சுக்கிறேன். எப்படியோ போய் தொலைங்க. இந்த வாழைப்பழம் வாங்குறதுன்னா எவனையும் நம்பி காசு கொடுத்து அனுப்ப முடியல. நம்மளே நேரடியா வந்து வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு. என்ன முறைக்கிறோம்? பாத்து உந்துற போகுது. உந்தா உந்துட்டு போகுது. ஓசிலியா வாங்குறோம். இந்த பழம் 50 பைசா. இந்த 50 பைசாவை சம்பாதிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு வாய்க்கு 10 பழமா. உன் வாய் பெருசியா? அதுக்காக உன் கடை பழம் சாப்பிடுறதா வாய் சுருக்கிக்க முடியுமா? பழம் சாப்பிட வேண்டியிருக்கு. ஆல் ஃப்ரூட் யூஸ் மை மவுத். வாங்க, வாழைப்பழம் சாப்பிட வந்தீங்களா? பாருங்க, இதோட விலை 50 பைசா. நீங்க இந்த ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் ரேஞ்சில இருக்கீங்க, ஒரு ரவுடி ரேஞ்சில இருக்கீங்க. இப்படி அநியாயம் வரைக்கும் விக்கலாமா? கடையை நீங்க அடிச்சு ஒர்க்க வேண்டாம். இது என் கடை, அது என் பொண்ணு. இது நியாயமான விலைங்க. 60 பைசாக்கு விக்கலாம். நீங்க போங்கண்ணே, போங்கண்ணே. என்ன கொலை விக்கலாட்டு இருக்கு? இவன் என்ன கொப்பனா? தலை என்ன பொங்க முட்டியாட்டு இருக்கு? பாலமா இது 2 சீப் சாப்பிட்டா தான் பசியாரும் போல் இருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 9 பழம் 4.50. வெறும் 4.50? யோ எடியா சீக்கிரம் காசை. இருமா, நோட்டு ஓட்டிட்டு வரமாட்டேங்குது. அவங்க கொடுத்து விட்டாங்களா? ஆமாங்க. அவங்களுக்கு கடலை மிட்டாய் ஜாடி வாங்கிட்டு வர சொன்னாரு. நான் ஒருத்தங்க நிக்கிறேன்ல, என்னமோ நேத்துக்கு சமைஞ்ச பொண்ணு மாதிரி குனிஞ்ச தர நிமிராம போற. நிமிர்ந்து பார்க்க கூடாதுன்னு உத்தரவு யார் போட்டது? அந்த கருணாயி இப்ப கவர்மெண்ட் உத்தரவு எல்லாம் போட ஆரம்பிச்சிருச்சா? அவங்கள பத்தி இங்க பேசுறவள வச்சுக்காதீங்க. முதல்ல நீங்க காசு எடுங்க. அவங்க அந்த ரேஞ்சில் நீங்க போயிட்டு இருக்கீங்க. என்ன பழம் சாப்பிடணும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க?
நான் ஒரு சீட்டு கொடுத்துருப்பேன்ல, சிட்டைங்கிறது ஒரு இந்தியன் பேங்க் செக் மாதிரி. ஒன்லி 9 பனானா. என்னது 9 பழம்ஸ். அதுக்கு 9 பனானஸ். டேய், இந்தா இந்த சிட்டையை அங்க கொடு. உங்க பிரச்சனை ஓவர், நீங்க போகலாம். அந்த பொண்ணு அவங்க அப்பனை நீ பார்த்து இல்லையா? அவன் மண்டையை நீ பார்த்து இல்லையா? அதனாலதான் இந்த உஷு. இறைவன் இருக்கின்றான். அண்ணே, இந்த கடலை காடி என்னடா இது எல்லாம் கேட்டுக்கிட்டு? எனக்கு நிறைய வேலை இருக்கடா. போய் ரூம்ல வைங்கடா. விடுங்கண்ணே, என்ன விடுங்க. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். பொறுமை, பொறுமை. வாழ்க்கையில ஏமாத்து வர்றது சகஜம். ஆனா கலைஞனுக்கு பொறுமை தேவை. நானே சொல்லிட்டு இருக்கேன், நீ சொல்லண்டா. ஆமா தம்பி, கலைஞர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். என்னது முக்கியமா? தேவை. என்ன விடுங்க இருப்பா. என்ன தம்பி, என்ன மாதிரி பலசாலியான ஆட்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு அந்த ஜிப்பா வேணும் அவ்வளவுதானே? நான் போய் அந்த பொண்ணுகிட்ட வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன அவங்க வீட்டுல போய் சலம்பல் பண்ணா 10 பேரை கூட்டிக்கிட்டு வந்து அடிக்க வருவான் அவன் அப்பன். அத்தனை பேரையும் ஒத்த கையால ஊதி தள்ளிட்டு அந்த மிஷினையும் ஜிப்பாவையும் தூக்கிட்டு வந்துடுறேன். உத்தரவு கொடுங்க. only 2 minutes. இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம்? கீழே இறக்குறியா? என்னையா மிரட்டுறியா? நீ நினைச்சோன்னு அடிக்கிறதுக்கு நான் என்ன இவனா? என்ன சொன்ன? எங்க அண்ணன் தம்பிக்குள்ள 1000 பாசப்பட பிள்ளை இருக்கு. அதை கேட்க நீ யாரா? மேல விழுந்த உன் எலும்புலாம் உடைஞ்சிரும். தேவையா அண்ணே? கலைஞர்களுக்கு பொறுமை தேவை. கலைஞர்களுக்கு மீண்டும் பொறுமை தேவை. நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? பொறுமை தேவை. என்ன சண்டை கடை மாதிரி ஒரே சத்தம்? பாருங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்களே இருக்கீங்க, எதிர்த்த வீட்டுல இருந்து வர்றீங்க. இத பார்த்தா என்ன நினைப்பீங்க? ஆமா, எதுக்கு இப்ப தகராறு ஆரம்பம்? அட ஜிப்பா என்ன, அந்த பொண்ணு கொண்டு வரல தானே தகராறு? ஆமா, நானே மறந்துட்டேன். எங்க ஜிப்பா? ஜிப்பா அளவு சரியா இருக்கா? சரியா இல்ல. ஆமா, இந்த ஜிப்பா எங்க திருடுன? கேக்குறேன்ல, சொல்லு. இல்ல, பட்டு சேலை வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அம்மா கொடுத்த காசை எல்லாம் உண்டியல்ல சில்லறையா சேர்த்து வச்சிருந்தேன். காலையில உண்டியல உடைச்சிட்டேன். இத முதல்ல சொல்லியிருந்தா எனக்கு ஜிப்பா வேணும் இருப்பல்ல. என்ன பார்த்து திருடினியான்னு கேட்டுட்டேன். இது வரைக்கும் திருடினதில்ல. இனிமே தான் திருட போறேன். ஜிப்பாவே மாட்டிக்கிட்டு நாடகத்துக்கு போலாங்கோ வாங்கோ. அண்ணே, இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுத்துருங்க. வாயில் ஏற்கனவே ஊர் மேயற, இதுல முருங்காய் வேறையா? அப்ப நான் எதை தொட்டு சாப்பிடறதே? அதான் பொட்டி கடையில் இருக்கால ஒரு குந்தாணி, அவளுக்கு சீட்டு கொடு. உங்களுக்கு இந்த இளைஞன் மேல பொறாம. என்னது இளைஞன்? யார் இளைஞன்? நான் தான். போடா மண்டையா. வாயத்தர. இத கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்கா? இல்ல இத தின்னா உன் உடம்புல சத வைக்கும்னு சொல்லு, குடுக்குறேன். ஏன்டா ஆசைப்படுறீங்க? கோழிக்கு அலைகிறானுங்க. அண்ணே, அந்த சாப்பாடு தொட்டு எடுங்க. சாப்பாடு இல்லாம மண்ணா மத்தவங்க வீடா கொடுக்க முடியாது. அண்ணே, அவன் கேக்குறான், எடுத்து கொடுங்க. என்ன தம்பி நீ பேசுறது? கறி குழம்புக்கு 3 தடவை, சாம்பாருக்கு 3 தடவை, மோருக்கு 5 தடவை, மொத்தத்துல ஒரு ஹோட்டலே வயிற்று கொண்டு இருக்கு. வாயை திறந்தா காக்கா ஒத்து. அண்ணே, ஒருத்தர் நல்லா சாப்பிடறத குறை சொல்லக்கூடாது. உண்மையிலே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். அவன் தான் பசி பறக்க மாட்டான்னு தெரியுமில்ல, எடுத்து கொடுங்க. என்ன எடுத்து சாப்பிடு. நேத்துக்கு 2 டயலாக் கூட்டானே, அது யார் கேக்குறது? எடுத்து கொடுங்க. நீ என்னடா தம்பி சொல்லுதானே? இந்த கம்பெனி விலகிரும்டா. மெதுவா சாப்பிடு. நான் எந்திக்கிறேன். அந்த குழம்பு சட்டி. குழம்பு சட்டியா? மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. சாப்பாடு பிரமாதமான சாப்பாடு. சோத்தையும் அல்றான், வெத்தலையும் அல்றான் பாரு. சோத்து முண்டங்க எதை எடுத்தாலும் அல்றானுங்கடா. ஏன்னா இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா?
கால்ல நெகம் வளர்ந்தா வெட்ட கத்தி வேண்டும். அதான் இல்ல, ஹார்மோனிய பட்டி வாசிக்க புத்தி வேணும். மண்டையா, புத்தி முக்கியம் இல்ல, பொட்டி வாசிக்க விரல் தான் முக்கியம். ஐயா, உங்ககிட்ட தெரியாம கேட்டேன். நீங்க 2 பேரும் ஓரம் படுத்துங்களா? போங்க. ரொம்ப நன்றி. வேற வழியே இல்ல. இவன் கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி. பண்ணி புரள்ற பெட்ஷீட் தான். பண்ணி வந்து படுக்கும், மல்லாக்க புரளும். அப்படியப்பா, என் படுக்கைக்கு அடியில நீ சாக்கு வைக்கிற, கனெக்ஷனை மாத்தி கொடுத்துறேன். அப்படியப்பா, நீ அவுட்டப்பா. ஆமா, ஏன்னு நீங்க சரியாவே சாப்பிடல? அடே, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது. அது நடந்துட்டா அப்புறம் நான் சரியா சாப்பிடுவேன். என்ன தூங்கலையா? ஏன் தூங்கத்தான் போறேன். ஏன் நீ தூங்கல? நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். பாத்துடா, தூண தள்ளி விட்றாத, எல்லாரும் மாட்டிக்குவானுங்க. நீ போன எனக்கு என்னடா? ஓ, இது ஓம் படுக்கையா? அழகு, அது தாங்க முடியலடா. கிட்ட வாடா. மாட்டேன், அடிப்பீங்க. அடிக்கிற நிலைமையிலடா நான் இருக்கேன். அப்ப கடிப்பீங்க. கிடைக்கிறதுக்கு நான் என்ன நாயாடா? ஆத்திரை படுற. காமிங்க. நல்லா காமிங்க. ஏய், ஏமாத்தாதடா. பழமா. ஐயோ, பல்லு உடைச்சு போச்சு. வாட்டர் வாட்டர். தண்ணியா? இந்தாங்க, இத கவிக்கங்க. கவிக்கு வா. உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான். அப்புறம் என்னமோ உள்ள தப்ப செஞ்சவன். அப்படியப்பா, எனக்கு நீ சாக்கு வச்சியா? உனக்கு சாப்பிடுறதுக்கு வாயே இல்லாம பண்ணிப்படுறேன். கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி. எல்லாம் தூங்காங்க. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல. முந்திட்டானே. யாராவது? ஐயோ, தம்பி, பொம்பளை பிள்ளைங்க படுத்திருக்க இடத்துல ராத்திரில உனக்கு என்ன வேலை? அது ஒண்ணு இல்ல தம்பி, இந்த பொண்ணுகள்லாம் கொசு தொல்லை அதிகமா இருக்குன்னு சொல்லிச்சுங்க. அதான் தேடி பிடிச்சி அடிக்கலாம்னு வந்தேன். என்ன தம்பி அடிச்சிட்டீங்க? உன் கண்ணத்துல ஒரு கொசு இருந்துச்சு, கடிக்க கூடாதுன்னு அடிச்சேன். அப்படியா? என்ன நோப்படியா? டாய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உன் கூட தானே அவர் இருக்காரு. என்ன இருந்தாலும் ஆவுடைய மாதிரி வருமாடா? அவரை பாரு, இயல் இசை நாடகம் நடிப்புன்னு கண்ணும் கருத்துமா அதுலயே இருக்காரு. அவரை பத்தி ஒரு சின்ன தப்பு சொல்ல முடியுமானால? யாரு? அவடையப்பன். அவடையப்பனா? அந்த இயலிசை நாடகத்தை இங்க வந்து பாருங்க. திருட்டு பூனை. நன்றாக பாருங்கள்.
அண்ணே நீங்களா? ஆமா. என்ன ஆமா? உங்களை பத்தி இப்பதான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆவுடைய பண்ணி ஏழு இசை நாடக நடிப்புன்னு எப்போதுமே கண்ணுங்கருத்துமா இருப்பாருன்னு. நீங்க என்னடா இவ்வளவு கேவலமா இங்க வந்து படுத்துருக்கீங்களா? தம்பி நான் இங்க வந்து படுக்கலப்பா. இலக்கியத்துல ஏதோ ஒரு சின்ன குறை இருந்தது, அது என்னன்னு கேட்டுச்சு. அதான் வந்து காதோட காதா சொல்லிட்டு போயிடலாம்னு. அண்ணே யார்ட்ட காது ஊத்துறீங்க? தம்பி என்ன போய் நீ தப்பா நினைச்சிட்டியாப்பா? குரங்கு தன் குட்டி அடி வயித்துல கட்டிக்கிட்டு மலைக்கு மேல தாவற மாதிரி நான் இந்த குழந்தைகளை கண்ணு கருத்துமா காப்பாத்திட்டு வர்றேன். நீங்க சொல்ற நம்ம தயாரில்ல இல்ல. ஏன்னா நாடகக்காரங்க நம்மளே இப்ப நடந்துக்கிட்டா மத்தவங்க நம்ம என்ன நினைப்பாங்க? இனிமே இந்த மாதிரி கட்டணத்துல இருக்கிறவங்க இந்த கம்பெனி தேவையில்லை, நீங்க என்றும் போகலாம். தம்பி நான் ஒண்ணுமே பண்ணல, வேணும் அந்த பொண்ணுகளை கேட்டு பாரு. இல்ல சொரன்னாரே. சொரன்னது ஒண்ணு என்ன சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் பொட்டி எடுத்துட்டு உடனே கிளம்புங்க. சரி சரி, நடந்து போச்சு. இது உங்களுக்கு கடைசி வார்னிங். இனிமே இந்த பக்கம் வந்தீங்க மனுஷன் வருவானா? நீ என்ன மிருகமா? நீங்க படுத்துங்க. யாரையா வீட்டுல? ஏயா வீட்டுல சிங்கம்பூரி கரடியா இருக்கும்? நாங்க இருக்கிறது உனக்கு தெரியாதா? இந்த கிண்டல்லாம் நாடகத்துல வச்சுக்கோ. சரிங்க ஐயா வாங்க. வணக்கம். வாடகை கொடுக்க நாங்களே வரலான் இருந்தோம். கொடுத்த வரைக்கும் சந்தோஷம். வீட்டை காலி விட்டு வெளியே இருங்க. ஐயா நீங்க அப்படி பேசுறீங்க? தம்பி உன் தொழிலுக்கு நான் ரசிகனா இருக்கலாம், அதுக்காக நீங்க கொடுக்கிற தொல்லையெல்லாம் தாங்கணும்னு அவசியம் இல்ல. இருக்கிறதுக்கு இடத்தையும் கொடுத்து படுக்கிறதுக்கு பாயும் கொடுத்தேன். பத்தாவதுக்கு பக்கத்துல பொண்ணையும் கேட்டா எப்படி? ஐயா வயசுல பெரியவங்க, நீங்க கொஞ்சம் மரியாதை பேசுங்க. இப்ப கொடுக்கிற மரியாதையே கூடுதல் சொன்னாங்க. விடியறதுக்குள்ள வீட்டை காலி பண்ணலைன்னா ஆட்களை அனுப்பி சாமனை எல்லாம் எடுத்து வெளியில எரிஞ்சிருவேன். ஆமா. என்னப்பா அநியாயமா இருக்கு? 4 பேரை கூப்பிட்டு ஞாபகம் கேப்பா. ஊரு அவங்க ஊரு, நம்ம பக்கம் யாரும் நியாயம் பேச மாட்டாங்க. எப்ப தம்பி பத்தி தப்பா சொல்லிட்டாங்களோ இனிமே நம்ம இங்க இருக்கிறது மரியாதை இல்ல. பாத்தியத்தெல்லாம் எடுத்துட்டு வாங்க, நம்ம நாடக கோட்டையிலே போய் இருந்துடலாம். எப்பவுமே நாடகக்காரங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் இப்படிதான். வாங்க. அண்ணே இந்த ஆட்டம் தன்னைக்கு சாப்பாடே உங்களை நம்பித்தான். எப்படியாவது ஜெயிச்சிருங்க, பார்த்து ஆடுங்க. நான் என்ன கூடுனாடா பாக்காம எப்படி ஆடுறது? பார்த்து ஆடுங்கன்னு சொன்னேன். அதானே. போட்டியா? போட்டேன். இந்த திருட்டாட்டம் கிட்ட ஆடினீங்க எனக்கு பிடிக்காத ஒண்ணு. அவங்க காட பார்த்து ஆடுங்க. என்ன ஒரு சுருட்டு இருக்குமா? என்னது சுருட்டு? என்ன டென்ஷன்ல ஆடிட்டு இருக்கிற? குடுறா. அடிச்சாச்சுப்பா. எனக்கு ஒன் கார்டு. அடிச்சாச்சுங்கிற ஒன் கார்டுங்கிறான். காடை பாக்கணும். பாரு நல்லா உங்க காடை. என்ன நீ நம்பிக்கையெல்லாம் பேசுற? நான் என்ன திருட்டாட்டா? அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நான் என்னமா இவங்க கிட்ட காரை எடுத்து வச்சுட்டேன். என்னடா இதுல எடுத்து வச்சுட்டு தமாஸ்க்கு தான் நேரமா? பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்ல, நம்ம ஜெயிச்சுட்டோம். காசு எடுக்க முதல்ல. அதானே. என்ன கோச்சிட்டீங்களாக்கும்? இத வச்சுட்டு என்ன சாப்பிடுறது? எனக்கு 3 தோசை, உங்களுக்கு 1 தோசை. அது எப்படி? நான் தானே திருட்டு காட்டு கொடுத்தேன். சரி தின்னு தோல. யோ வெளுத்ததுக்கே காசு கொடுக்க முடியல, உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வெள்ளையும் சொல்லையும்? மரியாதை காசு கொடுக்கல மானம் கப்பல் ஏறி போகும். ஏன் மானம் ஹெலிகாப்டர்ல ஏறினா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களாக்கும்? எங்க ஊர்ல வந்து என்னையும் மிரட்டி பாக்குறியா? என்னடா உன் ஊரு அரஞ்சனா அந்த பக்கம் போய் கொடுத்துருவா? என்ன ஐயா என்ன நீங்க தகராறு? தலவை கூலி அப்புறம் தரேன்னா அதுக்காக தகராறு பண்றான். நான் அப்புறமா கொடுத்துறேன், நீங்க கோச்சுக்காம போங்க. சரிங்க. இன்னைக்கு இவன் இப்படி பேசுற அளவுக்கு நிலைமை வர காரணமே நீங்க தான். மொட்டை மொட்டை தம்பி பார்த்தா அந்த மாதிரி பேசுற? அதுல என்ன தப்பு? ஊருக்குள்ள போக கூடாதுன்னு அன்னைக்கே அண்ணன் சொல்லி இருக்காரு. அதையும் மீறி ஊருக்குள்ள போனதுனாலதான் நாடகம் நடத்த முடியல. வருமானத்துக்கு வழி இல்ல. ஏண்டா அவங்க தலையா? விடுங்கண்ணே. தம்பி அகரமுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம 3 வேளை சோத்த முழுசா பாக்குறோம். அதுக்கு முன்னால பசியும் பட்டினியுமா அடி வயிற்றுல ஈர துணி கட்டிட்டு படுத்து மறந்துட்டியா? நன்றி கட்டவன. அண்ணே அவர் தான் ஏதோ தெரியாம பேசிட்டாரு, நீங்க கோவப்படுறீங்க. நியாயத்தை கேட்டா ஏன் கோவம் வருது? நடந்தது தானே சொன்னாரு. உங்களுக்கு நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம வழியை பாத்துக்குவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு சிப்பு வாழைப்பழம் 20 ரூபாய் கையில விடு. ஏண்டா துரோகி, இது என்ன பேங்கா? ஏண்டா கண்டவனுக்கெல்லாம் துண்டு சீட்டை கொடுத்து என் கடையவே காலி பண்ணிட்டியாடா? உன்ன ஒரே ஐயா அவசரப்பட்டு வெட்டிட்டாதீங்க. பண்ணி சாகாது. பண்ணி எல்லாம் அறிவாளால வெட்டக்கூடாது. நல்ல ஒரு மொக்கைய கட்டை எடுத்து இந்த இடத்துல பொட்டு அடிச்சா பட்டுன்னு சேர்த்துரும். அப்படியா? கட்டை எடுக்கணுமா? பேசாத அறிவாள அந்த பக்கம் திருப்புங்க. ஆமாங்க. யாருக்கு சொல்லு, கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு கடை வச்சு கொடுத்தேன். ஒரு 10,000 ரூபாய் பணம் சேர்த்து என் பொண்ணை எவன் கையிலாவது ஒப்படைக்காமல் இருந்தேன். இந்த பாவி சீட்டை கொடுத்து அனுப்பி கடையை காலி பண்ணிட்டான். என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்துற? வெரி சிம்பிள். இந்த பண்ணிக்கு அந்த பண்ணி குட்டிக்கு சாலைங்கிற ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டா மேட்டர் ஓவர்.
அவடையப்பா நேரம் பார்த்து கால வர்றியா? இத நான் ஒத்துக்கிற மாட்டேன். நான் ஒரு பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சபதம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை வாயில வச்சு அமுக்குறியே, அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கணும் இந்த சபதத்தை. நம்ம இந்த ஊருக்குள்ள நுழையும் போது 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்த இந்த கடைய பரதேசி போய மட மாதிரி ஆக்கிட்டியடா. இந்த கூந்தல்ல வச்சு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் விளக்கண்ணையாவது வச்சியா, அத கூட நக்கிட்டியடா. பாருங்க, காலம் கடந்த ஒரு கன்னி பெண்ணு கண்கலங்கி நிற்பதை பாருடா. என் மனது துடிக்கிறது. தாலி எங்கே? எங்கே தாலி? தம்பி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, மோதிரம் மாத்திக்கலாம்ப்பா. எத்தனை பவுன் மாமா? அலையறான் பாத்தியா அடகு வைக்கிறதுக்கு. நான் விட மாட்டேன். முதல்ல நர கட்டிடுறா. நான் கட்டல. நீங்க கட்டிக்கோ. தாலி தயாரா வச்சிருக்கேன். வாங்கி கட்டுறா. என்னடா முறைக்கிறா? கட்டு, இல்லனா ஒரே வெட்டு. கட்டிடுறேன். ஓ மை காட், இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலையே. இவர் பெரிய எடின்பர்க கோமகன் 56 தேச ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் திருமணம் நடக்கும். தாலியை கட்டுற நாய ஐயர் இல்ல, நான் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கணும். இவர் லொள்ளு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு. அந்த அருவாளை கொண்டாங்க, வெட்டி போடுற கட்டுற நாய. மொட்டை என்ன பாத்துட்டு நிக்கிற? அந்த நாயை இந்த நாய் கிட்ட புடிச்சு கொடுத்து கடையில் இருக்கிற காலி டப்பாவெல்லாம் இது கையில கொடுத்து தெரு பிச்சை எடுக்க சொல்லு. இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு சபதம் கேட்கிறேன். இவளுக்கு நான் பரதநாட்டியம் கத்து கொடுத்து பெரிய நடனக்காரி ஆக்கல, என் பேரு அளவு சுந்தரம் இல்ல. டேய் மண்டையா, இப்போ நான் உன் முன்னால ஒரு சபதம் எடுக்கிறேன். 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி 10,000 நட்டுவரார்களை கொண்டு வந்தாலும் இவளுக்கு நீ பரதநாட்டியம் கத்து கொடுக்க முடியாதா? அப்ப பாப்பமா? அப்ப என்னடா பாக்குறது? இப்பவே பாத்துருவோம். என்ன அது மடிச்சு கொண்டு வராரு? பின்ன என்ன பண்றது? 2 கால் இல்லாத பொண்ண மடிச்சுதான் கொண்டு வருவாங்க. என்ன மோசம் பண்றீங்களே? நான் மாட்ட வேண்டியது, இடையில நீ கிராஸ் ஆயிட்ட. உங்களுக்கு எப்படி தெரியும்? போன வாரம் சீட்டு கொடுத்துட்டியே, அப்பவே நான் எட்டி பாத்துட்டேன் 2 கால் இல்லங்கிறது. டேய், இனிமே நீ தில்லானா கத்துக்கூட, குச்சிப்பூடி கத்துக்கூட, பரதநாட்டியம் கத்துக்கூட, கிச்சு கிச்சு தாத்தாமாலும். மாப்பிள்ள, என் 2 கண்ணையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். டேய், மாப்பிளைக்கு மாமனார் வாங்கி கொடுக்கிற சீதனா ஹோண்டா வாங்கி கொடுப்பாங்க, சுசுகி வாங்கி கொடுப்பாங்க. உனக்கு 4 வீல்ஸ் மேட் இன் மொட்டைஸ். நடக்கட்டும். இப்ப நீ மட்டும் இருந்த சிம்மாசனத்தை ஆள போற. இந்த டப்பா எடுத்து நீ அடுத்த தெருவுக்கு போ. போடா முண்டை. என்னண்ணே இங்க நிக்கிறீங்க? இது முனீஸ்வரன் கோயில் வரைக்கும் போகணும். நம்ம குப்புசாமி மாட்டு வண்டி கட்டிட்டு வருவான், அதுல ஏறி போலான்னு வெயிட் பண்றேன். என்ன விஷயம் போறீங்க? இந்த கோயில் பூசாரி 10க்கு 10 ஒரு இடம் கேட்டு இருந்தா பாரு. இந்த இடத்த செலக்ஷன் பண்ணிருக்கேன் பாரு. என்னண்ணே இது குட்டிச்சோறு மாதிரியா இருக்கு? பூசாரிக்கு போறா, அதான் புள்ள குட்டியா பெத்துக்கு போறா. அண்ணே குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் அண்ணே. என்ன படிச்சவனாடா நீ? ஒருத்தன் குட் மார்னிங் சொன்னா பதிலுக்கு நம்மளும் குட் மார்னிங் சொல்லணும். ஒருத்தன் வணக்கம்னு கையெடுத்து கும்பிட்டா பதிலுக்கு நம்மளும் வணக்கம்னு கையெடுத்து கும்பிடணும். அதுதான் தமிழருடைய பண்பாடு. யாருடைய பண்பாடு? தமிழருடைய பண்பாடு. சரி வாங்க ஏறுங்க. இல்ல நான் மாட்ட வேண்டியது. ஏறுங்க, விட்டுட்டு போறேன். அட வேணாம், ஏறி உட்காருங்க. என்ன பண்றீங்க? உட்காருங்க. வணக்கம். வணக்கம்ப்பா. ஐயோ எங்க அண்ணனை காணோம். அண்ணே என்ன கொஞ்சம் பார்த்து விட கூடாது? நாயே, சைக்கிள்ல போகும்போது அவனே 2 கை எடுத்து கும்பிடுற. நீங்க தானே சொன்னீங்க யார் வந்தாலும் சலாம் போடணும், கையெடுத்து கும்பிடணும்னு. அப்புறம் தமிழர் பண்பாடு என்ன ஆகுது? நீ ஒரு கை பிடிச்ச என்ன தூக்கி விடு, மேல வந்து தமிழர் பண்பாட்டை நான் காட்டுறேன். வணக்கம். எங்க பார்த்தாலும் ஒரே முகமுடி கொள்ளையா இருக்குப்பா. நைட்ல நிம்மதியா தூங்க முடியல. எங்க நம்ம வீட்டுக்குள்ளேயும் போந்து கொள்ளை அடிச்சிட்டோன்னு பயமா இருக்கு. இவர் யார் தெரியுமா? யாரு? டாடா பிர்லா இல்ல, அவங்களோட பார்ட்னர். வீட்டுல தங்கமும் வைரமும் பூட்டி வச்சிருக்காராம். அத முகமூடி கொள்ளைக்காரனுக்கு வந்து திருடிட்டு போயிருவாங்களாம். டேய், டீ குடிச்சு அது காசு வச்சிருக்கிறியா? இல்லீங்க, அக்கவுண்ட். சிங்கிள் டீ அக்கவுண்ட் சொல்ல போறான். முகமூடி கொள்ளைக்காரங்களை பத்தி பேச்சு. பேப்பர் ஒண்ணுதான் இல்லீங்க, கடைக்காரது. அதுவும் ஓசிதானா? போட்டு போடா போடா. காலங்காத்தால எந்திரிக்க வேண்டியது, கக்கூஸ் கூட போறது இல்ல. காப்பி கடைக்கு வர வேண்டியது, ஓசியில பேப்பரை படிச்சுட்டு உலக லெவல்ல அரசியல் பேசுறது. டேய் போடா, பேப்பரை போட்டு போடா. ஆட வெண்ண மகன. ஆமா, இவன் பெரிய யோகியம். வீட்டுல வர காப்பியும் துண்டு பீடியும் குடிக்க வேண்டியது. இதுல அடுத்தவனுக்கு அட்வைஸ் வேற. வாய போடுறா. டேய் டேய்,
நீயா பேசுன? நான் உங்களோட தான் இருக்கேன். நான் எங்க பேசுனேன்? நீ பேசுனியா? பே பே. ஓ அண்ணே, உங்களை பத்தி விஷயம் தெரிஞ்சவங்க தான் ஒளிஞ்சிருந்து குரல் கொடுக்குறாங்க. ஆ ஆ ஆ. ஏம்பா, முழுசா இத்தனை ஆம்பளைங்க இங்க இருக்காங்க, அது என்ன அந்த பொண்ணு ஒன்ன பார்த்து கண்ணடிக்குது? அதுக்கெல்லாம் மச்சம் வேணும்னே. ஆமாங்கண்ணே, இவன் முதல்ல ஒரு மச்சம் இருக்குதுண்ணே. ஏய் சுமரா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. விடுங்கடா, இத்தினூண்டு மச்சத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா பேசிட்டு இருக்கீங்களே. இல்லண்ணே, இது மான பிரச்சனை. இவன் முதல்ல மச்சம் இல்லைன்னா நான் இவனுக்கு 50 ரூபாய் கொடுத்துட்றேன். நீங்க வேணா நடுவுல இருந்துக்கண்ணே. சரிப்பா. இவரு நடுவரு. ஆமா, இது பெரிய காவிரி பிரச்சனை. இவர் நடுவரா இருந்து தீர்த்து வைக்க போறாரு. இவெல்லாம் ஓரமா நிக்க வேண்டிய பையன். எந்திரிச்சு ஓடுறா. அண்ணா இருங்கண்ணே. ஏய், இன்னைக்கு தான் என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். என் முதுகுல மச்சம் இருந்தா நான் உனக்கு 50 ரூபா கொடுத்துறேன். மவனை இன்னைக்கு உதைக்கிற உதையில இனிமே இந்த மாதிரி பந்தயம் கட்டுறதை விட்டுறணும். நடுவருக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்தியாடா நீ? வர அந்த பக்கம். கட்டா சட்டைய கட்டுறா. இல்லையே. ஏடா, எனக்கு தெரியாம எப்படா என் முதுகுல மச்சான்? ஏய், இனிமே எனக்கு தெரியாம பந்தயம் பிடிச்ச பின்னி போடுவான். பின்னி இவனை பின்ன முடியாதுப்பா, உருட்டி விடுறேன்னு சொல்லு. ஐயோ, எனக்கு மட்டும் இந்த மச்சம் இருந்துச்சுன்னா இந்த 50 ரூபாய் நான் வாங்கிருப்பேனே. டேய், இப்போ உனக்கு மச்சம் தானே வேணும்? வாடா, சட்டை கட்டுறா. இதாண்டா மச்சான். இத வச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கோம். வாங்க, இன்னும் யாருக்கு வேணும் மச்சான்? மச்சம் வேணுங்கிற சொச்ச வேணுங்கிற வாங்கடா. வாங்க, இந்த மச்சான் மச்சான். பொதுமக்கள் கவனத்திற்கு. கிராமங்களில் திருடர்கள் நடமாட்டம். இந்த திருட்டில் 2 பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இவர்கள் பிளாஸ்டிக் பொருள் பற்ற வைப்பவர்கள் போலவும் பாத்திரம் பெயர் வெட்டுபவர்கள் போலவும் வருவார்கள். இவர்களை உயிருடன் பிடித்து கொடுப்பவர்களுக்கு ரூபாய் 5000 சன்மா. பேர் வெட்டுறது, பாத்திரங்களுக்கு பேர் வெட்டுறது. அண்டா குண்டா எவர் சில்வர் பாத்திரம், கரண்டி கிண்ணி டம்ளர் எல்லா பாத்திரங்களுக்கும் பேர் வெட்டுறது. அண்ணா, அந்த உட்கார்ந்திருக்க பார்ட்டி அவங்க நம்மளே பாக்குறாங்க. அவங்களுக்கு போய் முத வெட்டிடுவோமா? ஏப்பா, இங்க வாங்க 2 பேரும். வர்ற அண்ணா அண்ணு வாங்க. வேர் வெட்டுறது. எழுத்துக்கு எத்தனை பைசா வாங்குற? இன்சியலுக்கு 10 பைசாங்கண்ணா. முழு பேருன்னா 50 பைசாங்கண்ணா. ரொம்ப அதிகமா இருக்க. சரிங்கண்ணா, முத போனி 40 பைசா வச்சுங்கண்ணா. ஏண்டி காமாட்சி, இவனுங்களை பார்த்தா பேப்பர்ல போட்டிருக்கிற அவனுங்க மாதிரியே இல்ல. என்னங்க நீங்க மட்டும் குசு குசுன்னு பேசுறீங்க? ஏண்டா, அவரு பொண்டாட்டி அவரு குசு குசுன்னு பேசாம ஒன்னையா பேச விடுவாரு? அட, நமக்கு வேலைக்கு நேரம் ஆகுதுல. பையன் வேலைக்கு நேரம் ஆச்சுக்கிறான். ஐயே, போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வா. மாட்டினா 5000 ரூபாய் கிடைக்கும். ஏங்க, உங்க வீட்டுல நாய் இருக்கா? இருக்காது. ஏன்? அதான் இவர் இருக்காருல்ல. எது கேக்குற? இல்ல, எங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி. ஆமா, நான் இருந்தா இவன் கடிச்சு வச்சிருவான். அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது இல்ல. சும்மா இருடா, முத கஸ்டமரை கெடுத்துறாதடா. அண்ணே, நம்ம கஸ்டமரோட இன்வால்வ் ஆகணும்னே. அப்பதான் நம்ம தொழில் டெவலப்மெண்ட் ஆகும். வை 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 வை. ஏங்க, அம்மாவுக்கு வெட்டிட்டு பாத்திரத்துக்கு வெட்டியா? அதாங்க, பெரிய பாத்திரத்துக்கெல்லாம் என் பொண்டாட்டி பேரு காமாட்சின்னு வெட்டிரு. சின்ன பாத்திரத்துக்கெல்லாம் என் பேர் வெட்டிரு. அண்ணன் பேர் என்னங்க? என் பேரு அழகு நம்பி. அழகு தும்பின்னு வெட்டிட்டீங்களா? ஏய்யா, ஏன் கொஞ்ச நாளைக்கு பேரை மாத்தி வச்சா நாட்டுக்கு என்ன கெடுதலாம்? சொன்னதை செய்யா. ஏன் மாமி, என்ன உங்க கழுத்துல நடக்கிற அவளும் கவரிங்க இல்ல ஒரிஜினல் தங்கமா? என்ன இவன் ஏடா கூடமா கேள்வி எல்லாம் கேக்குறான். இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. ஏங்க, வீட்டு பின்னாடி கதவு இருக்கா? இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? ஏயா கேக்குற? இல்ல, ஒரு சேஃப்டிக்கு தான். அடியே, சந்தேகமே இல்ல. ஆமாங்க, இவனுங்க திருடனுங்களே தான். நீ பின்வாசல் பக்கமா போய் ஆட்களை ரெடி பண்ணு. சரிங்க. இவனுங்களை பிடிச்சு கொடுத்தா நமக்கு 5000 ரூபாய். போ 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 போ. ஏங்க, யூரின் போடும் கொல்ல பக்கம் இடம் இருக்கா? இருக்குதே, போங்க 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 போங்க. ஊரே திரண்டு வருது. கஞ்சி கஞ்சி ஆக்கிடுவாங்க. இருக்கு, வச்சுக்கா. இனிமே